ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓமம் வெந்தயம் கருஞ்சீரகம் வச்சு பொடி பண்ண போகிறோம். இது எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன். இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூனுன்றதால உங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஆனால் இந்த சின்ன ஸ்பூனில் பார்த்தா இது மொத்தமே 2 ஸ்பூன் தான். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். வெந்தயம் இப்போது 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் விட கொஞ்சம் கம்மியாக கருஞ்சீரகம். ஏன்னா இது பயங்கர ஹீட்டு. லேடிஸ் சாப்பிடும்போது அவங்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் வரும். அடிக்கடி மென்சஸ்ஸு ஹீட் ஆகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போது ஓமம் நம்ம கருஞ்சீரகம் எவ்வளோ எடுத்தோமோ அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. வெந்தயம் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும் இதில். ஏன்னா இந்த பாருங்கள், ஓமம் வெந்தயம் கருஞ்சீரகம் இது 3த்தையுமே இப்போ பொடி பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை இந்த மாதிரி ஒரு ஜல்லில் போட்டு ஜல்லிக்கணும். பாருங்கள், பவுடராக வருதா? இப்போ பாருங்கள், இவ்வளோ ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது வேஸ்ட்டு, இது வேண்டாம். இப்போ இந்த பவுடரை நம்ம கொஞ்ச நேரம் காய வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு காலையில் ஒரு 1/4 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு சுட சுட தண்ணி குடித்தோன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற கொழுப்பு, கெட்ட அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிறது உங்களுக்கு கண் கூட தெரியும். இது நிறைய பேர் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. நானும் கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வயிறுலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது, கொஞ்சம் வெயிட் வேறு அதிகமாக இருந்தது. இப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, வயிறும் நல்லா குறைஞ்சிச்சு. அதனால் கொஞ்ச நாள் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன். இப்போ மறுபடியும் சாப்பிட்லான்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் இப்போ நான் போட்டிருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் கம்மியாக போட்டிருக்கேன். போன வாட்டி நான் போட்டது அதிகமாக போட்டேன், கருஞ்சீரகம் ஓமம்லாம். அதனால் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஹீட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போது வெந்தயத்தை மட்டும் அதிகப்படுத்திட்டு மீதியெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றதால நிறைய வியாதிகள் குறையும். மோஸ்ட்லி நம்ம மாத்திரை சாப்பிட்றவங்க எந்த விஷயத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கழிவுகள்லாம் வயிற்றுலேயே தங்கி இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணும் வந்தோன்னா உடல் சுத்தமாகி, ஏன் உண்மை சொல்லணும்னா கேன்சர் செல்கள் இருந்தால் கூட அது அழிக்க இதை உதவும். மெயினாக ஃபேட்டை குறைக்கும். வயிற்றில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி நம்மளை ஸ்லிம் ஆக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச்.